ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா கிரியேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 2 கோடு போட்டு அதுக்கு நடுவில் எப்படி ஒர்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகும்போது நடுவில் பைப்பிங் த்ரெட் வச்சு லோடிங் ஸ்டிச் போடுவோம். இது நார்மலாக நம்ம லோடிங் சிம்பிளாக கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம லோடிங் எப்போதுமே என்ன பண்ணுவோம்னாக்கா கிராஸாக தான் கொடுப்போம். அதேமாரியே தான் இதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இது துளிப் நீடில் இப்போ 2-3 பீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம த்ரெட் யூஸ் பண்ணும்போது துணி கலரில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா பீட் கலரில் யூஸ் பண்ணணும். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலேருந்து கீழே கிராஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். 2 பீடு இறக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவேனாக்கா ஒரு குட்டி லாங் செயின் ஒன்று போட்டுட்டு குட்டி லாக் ஒன்று கண்டிப்பாக போட்டே ஆகணும் இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது. இந்த இடத்துல குட்டி லாக் ஒன்று போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அப்படியே மேலே ரிவர்ஸில் போகணும். ரிட்டன் அங்கே போய் ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி பீட்ஸை லோட் பண்ணணும். ஒரு குட்டி லாக், லாங் செயின், ஒரு குட்டி லாக், திருப்பி ரிவர்ஸ் லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு, நெக்ஸ்ட்டு பீட்ஸ் லோட் பண்ணுங்க. அது என்ன பண்ணணும், அந்த கோட்டுக்குள்ளே நம்ம கரெக்டாக போடுற மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டே வரணும். கோட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் நம்ம லோட் பண்ணும்போது நடுவில் லாக் போடக்கூடாது. லாக் போடாமல் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம லோடிங் மட்டும்தான் ஃபுல்லாக போட்டு லாஸ்ட்டாக தான் லாக் பண்ணணும். அப்போ தான் ஒரு லோடிங்காக நம்மளுக்கு நல்லா தெரியும். அதை நான் போட்டால் அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அதை நான் போட்டேன். அது என்ன பண்ணுன்னா லோடிங் மாதிரி இல்லாமல் அப்படியே நார்மலாக ஒரு இதாக தெரியுது, பார்த்துக்கோங்க. இதை மறக்கக்கூடாது. நம்ம லாங் செயின் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் அடுத்தது நம்ம ஸ்டெப் எடுக்கணும். இல்லைனா நம்மளுக்கு நூல் இழுத்துட்டு போகும். ஏன் இப்படி டைம் ஆகுதுனாக்கா லோடிங் நான் மணியை பீட்ஸ் லோட் பண்ணனால டைம் ஆகுது. நம்ம எல்லாமே கொஞ்சம் இப்போ பீட்ஸ்க்கு வந்துட்டோமா, நம்மளுக்கு செயின் ஸ்டிச்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுற அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ பீட்ஸ் நம்மளுக்கு கோக்குறது தான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் த்ரெட்டு இந்த செயின் ஸ்டிச் போகிறதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 4-5 ஸ்டிச்சிலே நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போய்கிடுவோம். அதனால் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்ஸ் நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு பீடு அதிகமாக கொடுத்தாலும் அந்த தூக்கிட்டு இருக்கு பாருங்களா, 5வது இது அந்த மாதிரி போகும். இப்போ நார்மலாக 8 பீடு கொடுத்தா அது கரெக்டான இதாக இருக்குது. 9 பீடாக கொடுத்தா லேசாக தூக்கிட்டு போகுது. 1 குறைச்சி போட்டோம்னா சின்னதாக போன மாரி போயிடும். அப்போ பீட்ஸ் சேம் சைஸில் இருந்ததுன்னா நம்மளுக்கு சேமாக எல்லாமே வரும். இதே நம்மளுக்கு சில பிராண்ட் என்னன்னாக்கா பீட்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் என்ன சைஸ் வேரியேஷனாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே சேம் சைஸாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பீட்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. சில இது ஓட்டு சின்னதாக இருக்கும், சில இது பெருசாக இருக்கும். அதனால் ஊசியில் சில இது இறக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியும். நான் அதே தான் ரிப்பீட் மோடில் பண்ணுறேன். கீழே கொண்டுட்டு குட்டி லாக் போட்டுட்டு ரிட்டன் திருப்பி நான் மேலே கொண்டுட்டு போய் குட்டி லாக் போட்டு பீட்ஸை லோட் பண்ணுறேன். இதை எங்கேயுமே மாற்றலை. இது லோடிங் ஃபுல்லாகவே அந்த 2 கோட்டுக்குள்ளே நம்ம கரெக்டாக சேமாக பண்ணிக்கிட்டே போகணும். லாஸ்ட்டாக பீட்ஸ் ஃபுல்லாகவே லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சுற்றி ஜரி த்ரெட் வச்சு நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நம்ம ஓரளவு வந்துட்டோம்.
அதனால் நீங்கள் ஜரி த்ரெட் வச்சு சுற்றி அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும், இல்லை பீட்ஸை வச்சே நம்ம சுற்றி அவுட்லைன் கொடுக்கலாம். அந்தமாரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேனாக்கா, நம்மளுக்கு பண்ணும்போது டவுட் வரக்கூடாது எங்கேயுமே. இந்த இடத்துல எப்படி ஏற்றுறது, இந்த இடத்துல எப்படி இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் வரக்கூடாது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணணுனாக்கா, ஒரு ஃப்ளவரில் வந்து நீங்கள் லோட் பண்ணி காட்டணும். ஒரு 5 பெட்டல்ஸ் போட்டு உள்ளேயும் லோட் பண்ணணும், வெளியேயும் லோட் பண்ணணும். நான் குட்டியாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் குட்டியாக போடக்கூடாது. ஒர்க் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ஒர்க்காக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும், ப்ராக்டிக்ஸும் நல்லா ஆகும். எனக்கு வந்து நான் கிளாஸ் இது பண்ணுறனால சின்னதாக நான் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே பண்ணாதீங்க. எனக்கு ஒர்க் பண்ண வந்துடுச்சு, நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் இன்னும் நல்லா. அதனால் பெரிய பூவாக போட்டு நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க. எது பண்ணாலும் ஒரு கோடு வந்து சின்னதாக போட்டு ஒரு 5 பீட்ஸ் இறக்கிட்டால் போதும் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு 20 பீடு நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுக்கிற மாரி நீங்கள் கோடு லாங்காகவே போட்டு ஃபுல்லாக ஒர்க் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு லோடிங் வந்து கையில் பீட்ஸை பிடிச்சி ஒர்க் பண்ணையும் நல்லா வரும், ஃபாஸ்ட்டும் கையில் நல்லா வரும். ஊசி பிடிக்கும் போது நம்மளுக்கு சில நேரம் வலிச்சிட்டு இருக்கும், அது வந்து நம்ம பண்ண அது வந்து தானாகவே பழகிடும். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாகவே என்ன பண்ணணுனாக்கா, லாஸ்ட்டுக்கு வரும்போது அங்கே நம்ம எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பித்தோமோ 4 பீடு 2 பீடு 3 பீடு அப்படி ஆரம்பித்தோம் பார்த்திங்களா, அதேமாரியே வந்து ஃபினிஷிங் ஆகும். இங்கே வந்து அதேமாரியே கடைசியாக 1 பீடு 2 பீடோட ஃபினிஷ் ஆகி முடிக்கும். அதுக்கு வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, அப்புறம் வந்து பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து அந்த பாக்ஸை போடுங்க. நான் இப்போ வந்து பூவில் வந்து லோட் பண்ணுறது நான் சொல்லி இது போட்டு காமிச்சிட்றேன். சைடாக கிராஸாக போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, சுற்றி ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம லோடிங் போடணும். நான் இதில் வந்து 3 பீடாக வந்து லோட் பண்ணி காமிக்கிறேன். குட்டி லாக்கு, ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து குட்டி லாக் போட்டு திருப்பி பெரிய செயின், அதே ரிப்பீட் மோடு. இப்போ நம்ம இங்கே எப்படி பாக்ஸில் பண்ணாமோ அதேமாரியே தான் ஃப்ளவர்லேயும் ஒர்க் வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுனாக்கா, ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணாக்கா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் என்ஆட் போட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு போட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள், இல்லை அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும்.